சனி பிடித்தால் சிதறும் வாழ்க்கை. திருநள்ளாறு சென்றால் திரும்பும் அதிர்ஷ்டம் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறும் புனித ஸ்தலம்தான் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில். சனி பகவானுக்கான மிக முக்கியமான பரிகார ஸ்தலமாக இந்த கோவில் அமைகிறது. பழங்காலத்தில் இந்த இடம் தர்பை புல் நிறைந்த காடு என்பதால் தர்பாரண்யம் என்று அழைக்கப்பட்டது. இங்கு அருள்பாலிக்கும் இறைவன் தர்பாரண்யேஸ்வரர், அம்பாள் பிராணேஸ்வரி. மகாபாரதத்தில் வரும் நலமன்னன் தயமந்தியை திருமணம் செய்ததற்கு பிறகு சனி பகவானின் கடுமையான சோதனைகளை சந்தித்தார். அவர் தனது ராஜ்யம், செல்வம், மனைவி எல்லாவற்றையும் இழந்தார். இறுதியில் துயரத்தில் அவர் திருநள்ளாறு வந்து சிவனை வழிபட்டார். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. நலன் கோவிலுக்குள் நுழைந்ததும் அவரை தொடர்ந்த சனி பகவான் கோவிலுக்கு வெளியே நின்றார். அந்த நொடியில் நலனின் மனம் தெளிந்தது. அப்போது நலன் வேண்டினார், இங்கு வந்து உன்னை வணங்குவோருக்கு சனி தீங்கு செய்யக்கூடாது என்று. திருநள்ளாறு வரும் பக்தர்கள் முதலில் நல தீர்த்தத்தால் நீராட வேண்டும். இங்கு மக்கள் செய்யும் முக்கிய பரிகாரங்கள்: எல் தீபம் ஏற்றுதல், நல்லெண்ணெய் அபிஷேகம், கருங்குவளை மலர் அர்ப்பணம், கருப்பு வஸ்திரம் சமர்ப்பித்தல், வடை மாலை சாத்துதல், எல் சாதம் நெய்வேத்தியம். இந்த கோவிலில் உள்ள மரகத லிங்கம் மிகவும் அபூர்வமானது. பச்சை ரத்தின வடிவில் இருக்கும் இந்த லிங்கத்திற்கு தினமும் 5 கால அபிஷேகம் நடைபெறுகிறது. சனி என்பது தண்டனை தரும் கிரகம் மட்டுமல்ல, வாழ்க்கையை சரி செய்யும் ஆசான். திருநள்ளாறு செல்வது விதி மாறும் இடம் மட்டுமல்ல, மனம் மாறும் தருணம். நன்றி. ஓம் நம சிவாய.